வணக்கம் அன்பர்களே. நான் என்றும் அன்புடன் உங்கள் அன்பன் விடியல் குகன் பேசுகிறேன். இது எனது அரசியல் பார்வை. வாருங்கள், இன்று அதிமுகவில் இனி என்ன நடக்கும். வருங்கால விஜய் ஆட்சியில் அதிமுகவின் பங்கு என்னவாக இருக்கும் என்பதை பார்ப்போம். நமக்குள் உள்ள பிரச்சனைகளை நாம் பேசித் தீர்த்து சொல்லலாம். துரோகம் செய்தவர்கள் திரும்பி வந்தால் ஏற்றுக்கொள்ளவும் தெரியும் என்று சொல்லி உள்ளார் எடப்பாடியார். எஸ்.பி. வேலுமணி அணியினரும் ஆலோசனை நடத்துகின்றனர். தாங்கள் திருசெங்கு சொர்க்கத்தில் ஊசலாடிக் கொண்டிருப்பதை உணர்ந்து கொள்கிறார்கள். இவைகளில் இருந்து எனக்குத் தோன்றும் கணிப்பு இது. அதிமுகவின் 2 அணிகளும் ஒன்று சேரப் போகின்றன. பிரிந்து சென்றவர்கள் எடப்பாடியார் இடம் மன்னிப்பு கேட்கப் போகிறார்கள். யூடியூப் ஷார்ட்ஸ் மற்றும் ஃபேஸ்புக் ரீலில் பார்க்க கூடியவர்கள் முழு அரசியல் பார்வையையும் காண இணைக்கப்பட்டுள்ள யூடியூப் இணைப்பு முகவரியில் முழு வீடியோவையும் காணுங்கள். எடப்பாடியார் மக்கள் நலனையும் கட்சி நலனையும் கருத்தில் கொண்டு திரும்பி வந்த வேலுமணி அணியினரை மன்னித்து ஏற்றுக் கொள்வதாக கூறப்போகின்றார். நம்பிக்கை வாக்கெடுப்பில் கோர்டா உத்தரவை மீறி விஜய்க்கு ஆதரவு தெரிவித்த 25 பேரையும் மன்னித்து எம்எல்ஏ பதவியை பறிக்க வேண்டாம் என்று கூறி சபாநாயகருக்கு எடப்பாடியார் கடிதம் கொடுக்கப் போகின்றார். இவையெல்லாம் ஏன் நடக்கும் என்று நான் நினைக்கிறேன் என்றால், வேலுமணி அணியினரின் பலம் ஏற்கனவே 2/3 பங்கு எண்ணிக்கையான 32க்கு குறைவான அளவிற்கு சென்று விட்டது. அதனை உயர்த்துவதற்கு இனி வழி இருப்பதாக தெரியவில்லை. வேலுமணி அணியில் பலர் ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளாகி உள்ளதால் அவர்களுக்கு மந்திரி பதவி அளிப்பதற்கு விஜய்க்கு தயக்கம் உள்ளது. எம்எல்ஏ பதவிகள் பறிபோனால் அந்த 25 பேரும் மீண்டும் தேர்தலில் போட்டியிடுவதற்கு விஜய் விட்டுக் கொடுக்க மாட்டார். ஒரு 5-6 பேருக்கு வேண்டுமானால் இடம் கொடுக்கலாம். மற்ற இடங்களில் அறுதி பெரும்பான்மை பெற வேண்டி டிவிகே கட்சியினர் தான் அதிகமாக நிற்பார்கள். ஆதலால் வேலுமணி அணியினரின் சுமார் 20 பேருக்கு மீண்டும் தேர்தலில் நின்றாலும் வெல்வதற்கு வாய்ப்பு இல்லாமல் போகும். ஆக சுமார் 20 பேருடைய பதவி பறி போனால் போனதுதான். ஆனால் எடப்பாடியார் இடம் திரும்பி போய்விட்டால் எல்லோருடைய பதவியும் காப்பாற்றப்படும். எல்லாவற்றையும் கூட்டி கழித்து பார்த்தால் எடப்பாடியாரிடம் திரும்பிச் செல்வதில் தான் வேலுமணி அணியினருக்கு ஆதாயம் அதிகம். இல்லையென்றால் கருவேப்பிலையாக தூக்கி எறியப்பட்டு விடுவார்கள் என்பதை அவர்கள் உணர்ந்து இருப்பார்கள். எடப்பாடியார் கட்சி மற்றும் தனது பலத்தை உறுதிப்படுத்திக் கொள்வதை தான் தற்போது விரும்புவார். திரும்பி வருபவர்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ள அவர் தயாராக இருக்கிறார் என்பதைத்தான் துரோகம் செய்தவர்கள் திரும்பி வந்தால் ஏற்றுக்கொள்ளவும் எனக்கு தெரியும் என்று வெளிப்படையாகவே சொல்லி இருக்கிறார். அண்ணா-திமுக மீண்டும் ஒருங்கிணைந்து தாவேகாவிற்கு ஆதரவு தருவதை வெல்கிக் கொண்டால் விஜய் கட்சியின் ஆட்சி சிறுபான்மை ஆட்சியாகவே மாறும். சின்ன சின்ன கட்சிகளின் தயவை மிகவும் வலுவாக பற்றி கொண்டு செயல்பட வேண்டி இருக்கும். முழு சுதந்திரம் கிடைக்காது. இந்த சூழல் தாவேகாவிற்கு நீண்ட காலத்திற்கு பிடித்தமானதாக இருக்காது. பூர்ண ஆயுசு நித்திய கண்டம் என்று வண்டியை ஓட்டுவது விஜய்க்கு கடினமாக இருக்கலாம். ஆதலால் ஒரு பெரிய பங்குதாரர் உடன் சேர்ந்து ஆயுசு பிரச்சினை இன்றி வசதியாக செல்வதற்கு பார்ப்பார்கள். அப்போது இயற்கையாக விஜய்க்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு அதிமுகதான். அப்போது வரக்கூடிய ஒரே ஒரு பிரச்சனை ஏற்கனவே முதலமைச்சராக இருந்த எடப்பாடியாருக்கு என்ன பதவி என்பது தான். அதற்கு மட்டும் தாவேகாவும் அதிமுகவும் ஒரு இணக்கமான முடிவு கண்டுவிட்டால் இரண்டும் கூட்டணி அமைப்பது எளிதாகி விடும். விஜய் அதிமுகவுக்கு எதிராக வலுவான விமர்சனங்களை தேர்தல் காலங்களிலோ அதற்கு முன்போ பின்போ வைக்கவில்லை. திமுகவுக்கு எதிராக மட்டும் தான் அவர் கடுமையான விமர்சனங்களை வைத்தார். ஆனால் தேர்தலுக்கு முன்பே அதிமுகவுடன் கூட்டணி அமைப்பதற்கான பேச்சுவார்த்தைகள் நடந்தன. அதில் யார் முதல்வர், ஆளுக்கு எவ்வளவு இடம் என்ற பிரச்சினைகளினால்தான் அந்த கூட்டணி அப்போது அமையாமல் போனதாக சொல்லப்பட்டன. விஜய் முதல்வராக தொடரவே கூட்டணி தலைவராக எடப்பாடியார் இருந்து செயல்பட இரு கட்சிகளும் ஒரு இணக்கமான முடிவுக்கு வர வாய்ப்புள்ளது. ஆம், விஜய் முதல்வராக தொடர தமிழக மக்கள் நல கூட்டணி தலைவராக எடப்பாடியார் உருவாகலாம். எதிர்கால தமிழக அரசியல் எப்படியும் உருமாறலாம். ஆனால் இவர்களை வைத்துக் கொண்டு தூய்மையான ஆட்சியை விஜய் அவர்களால் உருவாக்க முடியுமா? இவர்களுக்கு கடிவாளங்கள் போட்டு சுமூகமாக வண்டியை ஓட்ட முடியுமா என்பதுதான் $1,000,000 கேள்வி. என்ன நடக்கும் என்பதை பொறுத்து இருந்து பார்ப்போம். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம்.
அதுவரை உங்களிடம் இருந்து விடை பெறுவது என்றும் அன்புடன் உங்கள் அன்பன் விடியல் குகன்.